மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோடான கோடி தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் என்றென்றும் நீங்கா புகழ் கொண்டு நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். எங்களால அம்மாவோட இழப்பை எங்களால தாங்கவே முடியலைங்க. எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணாங்க அம்மாவோட இழப்பு எங்களால தாங்கவே முடியாதுங்க. அம்மா இறந்தது எங்களால தாங்க முடியல. எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிறாங்க. லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, எல்லா உதவியும் பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தாய் இருப்பார்கள். அதனால் இந்த தமிழகத்துக்கே தாயாக இருந்து கொண்டிருப்பார். இன்னமும் மக்கள் மனித பகிர்ந்திருக்கிறார். அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அம்மா போனதை இழப்பை தாங்க முடியலைங்க. அதனால் அம்மா செஞ்ச நலத்திட்ட உதவிகளை எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் கட்சியே எங்களையுமே எங்கள் அம்மாவுக்கு பதிலாக எங்கள் சின்னம்மா வந்து காப்பாற்றணுங்க. தமிழ்நாடு கூட்டுறவு நியாய விலை கடை அண்ணா பணியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து திரளானோர் பேரணியாக புறப்பட்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நம்மளுடைய இதய தெய்வம் வங்கக் கடலோரம் துயில் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அம்மா மறைவையொட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இமயமே சரிந்தது. இது எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளோம். அம்மாவின் ஆத்மா இறைவன் திருவடியில் இளைப்பார எல்லா வல்லம் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எங்களுடைய அஞ்சலியை காணிக்கையாக்கிறோம். இன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நினைவு மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய தொழிலாளர்களை இந்த இயக்கத்தையும் அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றி வழிநடத்தி செல்லுமாறு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை கழக பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் வருவதற்கு எங்களுடைய தொழிற்சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சமாதியில் சத்தியமேற்று வழங்கியிருக்கிறோம். தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த சொல்லலாம் துயரத்தை தாங்க இயலவில்லை. அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் இங்கே அனைவரும் வந்து அவரோட கண்ணீர் அஞ்சலி அவர் பாதத்தில் காணிக்கையாக செலுத்துகின்றோம். ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தரும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பலர் மொட்டையடித்துக் கொண்டு அம்மாவின் மறைவு துயரம் தாங்காமல் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர். பெண்கள், குழந்தைகள், விளையாட்டு வீரர், வீராங்கனைகள், வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதோடு தங்கள் நலனுக்காக அம்மா நிறைவேற்றிய எண்ணிலடங்கா திட்டங்களை நெஞ்சம் நெகிழ நினைவு கூர்ந்தனர். எனக்கு அம்மாவோட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் எங்கள் ஊருக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டும் நிறைய செஞ்சுருக்காங்க. என்னோட குழந்தை இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, என்னோட பொண்ணு, அவளுக்கு உதவி தொகையை அவங்க செஞ்சுருக்காங்க. நாங்கள் அவங்களோட இழப்பை பேரிழப்பாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களால் தாங்க முடியாத வழியை கொடுத்துருக்கு. அதனால நாங்கள் இங்கே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் தண்ணீர் பாட்டில்கள், உணவு பொட்டலங்கள், மருத்துவ வசதி உள்ளிட்டவை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.